எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, கரண்ட் எனர்ஜி என்ன, கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5 of Pentacles, okay. 8 of Pentacles, Queen of Wands, okay. 10 of Pentacles, Hermit, 5 of Swords, Eight of Swords, 7 of Cups, Ace of Wands, okay. Knight of Cups, 4 of Swords, 4 of Pentacles, okay. So bottom of the deck, 3 of Swords. Secret Love, Final Destination, Decision, Deeply Hurt, Question, Opposing, Family, Acceptance, Apology, Memories, Wish, Crossroads, Self-healing. Okay, thank you universe. ஓகே, தென் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி, கரண்ட் ஃபீலிங்ஸ், கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சைஸ் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்ரேஷன் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் மேபி உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கலாம், இப்படி ஆகும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம சீக்ரெட்டிவாக கொண்டு போகலாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். எப்படி தான் என்னோடய ஃபேமிலி வந்து ஒன்றும் அக்செப்ட் பண்ணாது. எத்தனையோ சுச்சுவேஷன் மீறி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இனி இல்லாமல் என் லைஃப்பில் கடந்து போகிறது பயங்கர கஷ்டமாகும். ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை வந்து பிரிச்சிடுவாங்க. சீக்ரெட் லவ்வாகவே நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. மேபி நீங்கள் அதுக்கு சம்மதிச்சுட்டு இல்லையா இருக்கலாம். மேபி அதனால் மூவ் ஆன் ஆகிருக்கலாம்.
இன்னொரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சனும் நீங்களும் ஒரு லவ்வுக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு மேபி ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா கொண்டு உங்கள யூஸ் பண்ணல இவருக்கு ஒரு விருப்பம் இல்லையா இருக்கலாம். மேபி நீங்கங்கிறது ஒரு நல்ல பர்சனா இருக்கலாம். ஸோ உங்கள வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இவர பொறுத்தமட்டு இவருக்கு ஸ்டார்ட்டிங்ல தெரியும். ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி ஆஸ்பெக்ட் பண்ணாது. அதனாலே மூவ் ஆன் ஆயிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேபி 2 பேரும் சீக்ரெட் லவ்வாவே நீங்க சம்மதிச்சுட்டு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருக்கலாம். தென் சீக்ரெட் லவ்னால யாருக்கும் தெரியாம அந்த லவ் நீங்க கொண்டு போயிட்டுருக்கலாம். இவருக்கு ஃபினான்ஷியலி ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கலாம். மேபி இவர் ஃபுல்லா எனி டைம் அந்த லவ்லயே ஃபோக்கஸ் ஆனனால இவருக்கு ஃபினான்ஷியலி இவரு மைண்ட் ஓகே இல்லையா இருக்கலாம். தென் அதனாலே மூவ் ஆன் போயிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால மூவ் ஆன் ஆகுது. தென் என்னன்னா ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி மூவ் ஆன் ஆயிட்டு மேபி இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆனது 5 மந்த்ஸ் இருக்கலாம். இல்லைங்க மே மந்த் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆயிருக்கலாம். இல்லைங்க 5 டேஸ் இருக்கலாம். இல்லைங்க 5 வீக்ஸ் இருக்கலாம். தென் என்ன இருந்தாலும் கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆயிட்டு ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுங்கிறது ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் வச்சு எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ரீடிங்கில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஃபேமிலிங்கிறது இந்த ஒரு பர்சனோட மூச்சு காற்று ஆகும். இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் நல்லா சம்பாதிக்கணும். இந்த பர்சனை ஆக்சுவலி எனி டைம் இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக ஈர்த்தெடுக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். இவரை பொறுத்த மட்டும் தான் வாழணும் இல்லையோ என்ன நம்பி இருக்கிற ஒரு ஃபேமிலியை உயிரே போனாலும் என் உயிரை கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வைக்கிறதுல தான் இவருக்கு ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது. ஸோ எனி டைம் இவர் பக்கம் ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டர் ஆகும். நல்லா சம்பாதிக்கணும், பணம் வேலை இந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். காரு, பங்களா, சொத்து, கோல்டு இங்கே இவரை பொறுத்த மட்டும் நல்லா சம்பாதிச்சுட்டு ஃபேமிலியை வந்து ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும். இவர் வாழ்ந்ததே ஃபேமிலிக்காக நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இவர் மூவ் ஆன் ஆகிட்டு கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன சுச்சுவேஷன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, மேபி நீங்கள் செல்ஃப் லோ பண்ணலை, லோ வைப்ரேஷனில் இருக்கிறீங்க, இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அழுதுட்டு இருக்கிறீங்க, இன்னும் டவுனாக இருக்கிறீங்க, இன்னும் அவர் நினச்சிட்டிங்க ஏங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது நம்ம சொல்லலாம். தென் இப்போ நமக்கு இதில் ரெசனேட் ஆகுறது பார்த்திங்கன்னா, கரண்ட்லி நீங்கள் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே பயங்கர கோவம் உண்டு, பயங்கர ஒரு கொலை வெறியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஏன்னா இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் மேபி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சன் சடனாக வந்து எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு மூவ் ஆன ஒரு விஷயத்தை உங்களால் ஜீரணிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லலாம். கரண்ட்லி உங்களுக்கு கோவம் உண்டு, இந்த ஒரு பர்சன் மேலே பயங்கர கோவம் உண்டு. கரண்ட் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு கோயிங் வித் இப்போ சுச்சுவேஷனில் போக ஸ்டார்ட் பண்ணிட்டு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு வேணான்னு நீங்கள் வைக்கல. ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேணும், பட் நம்மளை ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டு போயாச்சு. ஓகே, வேணான்னு சொல்லிட்டு போனது மட்டும் இல்லை, இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச எல்லா சோஷியல் மீடியா பிளாக்கும் பண்ணி வச்சுட்டு அவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆகவே கூடாது. அந்த அளவுக்கு ஆல் கேட்டு க்ளோஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை ஆக்சுவலி. அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் டிப்ரெஷன்லையும் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் இருந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு கோவமாக மாறி இருக்கலாம். சரி, ஓகே, நம்ம இனி இப்படி இருந்தால் நம்ம லைஃப் சரியாகாது. நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும், ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, லவ்ங்கிறது வரக்கூடிய ஒரு டைம் வரட்டும், பட் இப்போ எனக்கு லைஃபுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோடய ஹாப்பினஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் லைஃப்பில் நானும் சக்ஸஸ் ஆகணும், என் லைஃப்பில் நானும் க்ரோ ஆகணும். கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் உங்களை ஹாப்பியாக வைக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு கெரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன சொல்கிறது, உங்களுக்கு இன்ட்யூஷன் வந்து கெயின் ஆகுது. மேபி கரண்ட்லி உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஷோராக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கையில் வரும், பாசிபிள் இருக்குது. பட் நீ இந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கட்டாயம் உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் இருக்குது. பட் நம்மளை ஃபோக்கஸ் ஆகும், கெரியரில் ஃபோக்கஸ் ஆகும். உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பயங்கரமாக கெயின் பண்ணுது. ஸோ உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜீவிக்கிறீங்கன்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம இன்ட்யூஷன் பண்ணுற ஒரு கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும். அது நமக்கு சோல் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் டவுனாக இருக்கிறீங்க, சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு தெரியாது. பட் கரண்ட்லி வந்து செல்ஃப் லவ் பண்ணுறதுக்கான ஒரு சேஞ்சஸாக நீங்கள் வந்துட்டு செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களை ஃபோக்கஸ் ஆகிங்க. சேசிங் நீங்கள் பண்ணவே இல்லை, சேசிங் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இவரோட எனர்ஜி அப்படி கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி இவர் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு இவர் டீப்பாக ஹர்ட் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னா அது
இவர் ஆக்சுவலி டீப்பாக ஹர்ட் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், எதுக்கும் வந்து ஃபீல் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் கரண்ட்லி இவர் டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு காரணம் என்னென்னா இந்த ஒரு செப்பரேஷன் நம்ம சொல்லலாம். கரண்ட்லி நீங்கள் சேசிங் பண்ணல பார்த்தீங்களா, அதனால் வந்த சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். மேபி நீங்கள் சேசிங் பண்ணது வரைக்கும் இவரோட லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டங்கிறது இவருக்கு ஒருபோதும் மனசில் ஆகிட்டு இல்லை. இப்போ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் போயிட்டு இருக்குது, நீங்கள் சேசிங் பண்ணலை, அதனால வந்திருக்க ஒரு சக்ஸஸ் ஆகுது. என்ன அப்படின்னா இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகுறீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அது இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லைங்க தெரிஞ்சிட்டு யார் மூலமாக இவருக்கு தெரிஞ்சிட்டு. அப்போ இந்த ஒரு போசன் நீ நீ நான் நினைக்கிறேன், நான் இவங்க இந்த மாதிரி நினைக்கலையே, நான் நினைக்கிற கேரக்டர் இவங்க இல்லையே, கரெக்ட் இவங்களுக்கு என் மேலே பயங்கர கோவம் வந்துட்டு. ஸோ அதனால தான் என்ன அவங்க மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க, அதனால தான் மறந்துட்டாங்க போல் என்ன, அதனால தான் அவங்க லைஃப்பில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நான் அவங்கள ஏமாற்றிட்டு பயங்கரமாக நான் அவங்கள ஹர்ட் ஆக்கிட்டு. ஸோ அதனால் அந்த கோவத்தில் அவங்க வந்து கோவத்தில் அவங்க மாறி இருக்கலாம், சேஞ்ச் ஆகிருக்கலாம், அவங்க சுச்சுவேஷன் மாறப்பட்டிருக்கலாம். கரெக்ட்லி என்னதோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, அது இவருக்கு பயங்கர ஹர்ட் ஆகிட்டு. என்னதான் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஃபேமிலி கூட இருந்தாலும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னாலும் இவர் பயங்கரமாக டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் ஃபேமிலி கூட இருக்கலாம், ஃபேமிலி கூட சாப்பிட்லாம், ஃபேமிலி கூட அவுட்டிங் போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம், என்னதான் ஃபேமிலின்னு இருந்தாலுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஓகே ஹாப்பியாக இருக்காங்க, இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு கொடுக்குறாரு, ஃபேமிலி ஹாப்பியாக இருக்காங்க. பட் இந்த ஒரு போர்ஸுங்கிறது அது ஒரு மரண வழியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு உண்மையாக ஆத்மார்த்தமாக நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆதரிக்கிறோம் அப்படின்னா என்னதான் நமக்கு ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலுமே ஃபேமிலி கூட முன்னோட்டு லைஃப்பை கொண்டு போகிறோம்னா அது பெயினுங்கிறது கட்டாயம் நமக்கு ஒரு மரண வழியை கொடுத்துட்ருக்கும். அதே சுச்சுவேஷன் அந்த போர்ஷன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இவருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் எடுக்கிற ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், நான் எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கட்டும், அது என்ன ஹர்ட் ஆகட்டும், அவ்வளோ ஹர்ட் நீங்கள் ஹர்ட் ஆனாலும் ஓகே, அதே மாதிரி இவங்க ஹர்ட் ஆனாலும் ஓகே, ஆனால் ஃபேமிலி மெம்பர் ஹர்ட் ஆகிடக்கூடாது, என்னால் என் ஃபேமிலி வந்து கஷ்டப்படக்கூடாது, என்னால் என் ஃபேமிலி நடுத்தூரில் வந்து நின்றக்கூடாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனால் இல்லைங்க என்னால் என் ஃபேமிலி மெம்பர் மேபி என்ன சொல்கிறது, மேபி இவர் இப்போ உங்களை சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி இவருக்கு மேலே ஏதாவது கோவப்பட்டு இவரை இக்னோர் பண்ணி லாஸ்ட்டு இவரை ரெஸ்பான்சிபிலிட்டிஸை யார் ஏற்றெடுப்பா. ஸோ நிறைய விஷயங்கள் ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கலாம். அப்போ என்னால் எனக்கு நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, என் ஹார்ட் உடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் என் ஃபேமிலி மெம்பர் வந்து எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது, நான் எடுக்கிற ஆக்ஷனாக இருக்கட்டும் முடிவாக இருக்கட்டும் அது எதுவுமே என் ஃபேமிலியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரண்ட்லி அவருக்குள்ள அதை ஆக்சுவலாக அது அவங்களே அழிக்கிறாங்க நம்ம சொல்லலாம்னா. இவர் செட் பண்ண பவுண்ட்ரியாக இருக்கட்டும் அது இவரே அழிக்கிறாரு. ஓகே, இவர் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு அவரே உடைச்சிட்டு ஹார்ட்டை பிரேக் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு பயங்கரமாக ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா நீங்களும் சேசிங் பண்ணல, நீங்கள் இவரோட லைஃப்பில் உண்டா இல்லையான்னு இவருக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஓகே, பயங்கர ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனாகவும் கடந்து போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க எனக்கு என்ன வேணும், எத்தனை நாள் தான் அந்த ஃபேமிலி கூட முன்னோட்டு போகிறது, ஃபேமிலி தான் உலகம் நான் முன்னோட்டு கொண்டு போனாலும் என்னால் அந்த பெயினை தாங்கிக்க முடியலை, மனசுக்குள்ளே ஒருத்தவங்களை வச்சுட்டு எப்படி வெளியே நடிக்கிறது, எத்தனை நாள் நம்மளால் நடிக்க முடியும், இல்லைங்க என் லைஃப் இதே மாதிரி கடைசி வரைக்கும் பெயினோடு தான் போயிட்டுருக்குமா, என்னால் முடியலை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் இவரே ஆகிட்டு உண்டு. ஓகே ஓகே ஸோ இவருக்கு ஆக்சுவலி மனசில் ஆகுது இவரோட சக்ஸஸ் வந்து நீங்கள் தான், இவரோட ஃபுல்மெண்ட் நீங்கள் தான், இவரோட ஹாப்பினஸ்ங்கிறது நீங்கள் தான். எனக்கு கரண்ட்லி நீங்கள் சேசிங் பண்ணல, உங்களை ஃபோக்கஸ் ஆகிருங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, அதனால் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. அது இவரோட சக்ஸஸ்ங்கிறது இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. பட் இவரோட ஹாப்பினஸ் நீங்கள் தான், இவரோட சக்ஸஸ் நீங்கள் தான் இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டுனாலும் இவர் உங்ககிட்ட கரண்ட்லி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னா ஃபேமிலி. இன்னொரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க நான் ஃபேமிலி சூஸ் பண்ணுறதா இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுறதா, இது எனக்கு ஏன் இந்த ஒரு சுச்சுவேஷன், நான் இன்னை இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் மாட்டி விட்டுட்டிங்களே, என்னன்னு நான் முடிவெடுக்கிறதுக்கு என்னன்னு நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் எனக்கு தெரியலை. அந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் வந்துட்டு கரண்ட்லி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு பெயினை வந்து சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே கிட்ட மேபி சொன்னாலும் சரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி இவர் சாரி ஃபீல் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா
ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற ஒரு கேரக்டர் கிடையாது. இந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிற ஒரு கேரக்டர் கிடையாது. பட் இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട് എത്ര ദൂരം അവളെ ഞാൻ ഹേർട്ട് ആക്കിയിരുന്നേனா எத்தனை தூரம் நான் அவளை கஷ்டப்படுத்தியிருந்தா கரண்ட்லி இவள் சேஞ்ச் ஆகிருப்பான். கரண்ட்லி என்ன இவன் மைண்ட் பண்ணாமல் இருக்கா அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் நான் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளை ஹேர்ட் ஆகிட்டு. அவள் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரே கிடையாது. நான் அவளை ஹேர்ட் ஆக்குறனாலையும் அவளை நான் ஏமாத்துறனாலையும் தான் அவள் இப்படி நிற்கிறா கரண்ட் சுச்சுவேஷனில். என்னால் தான் அவள் சேஞ்ச் ஆனால் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இவர் என்னதான் கெரியரில் கரண்ட்லி இவருக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கெரியர் ஆகும். என்னதான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவரோட மைண்டில் இருக்கிற ஒரே தாட் என்ன அப்படின்னா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், நான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும். என்னால் மனசுக்குள்ளே ஒருத்தவங்களை வச்சுட்டு என்னால் சிரிக்கவும் முடியலை, வாழவும் முடியலை, போகவும் முடியலை. எனக்கு இதில் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும், எனக்கு ஒரு ஃபைனல் முடிவு எடுக்கணும்னு அந்த ஒரு தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவரோட மைண்டு ஃபுல்லாக திங்க் பண்ணுற விஷயம் இதுதான் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்களை தான். ஓகே, மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களோட வேல்யூ வர்த்து இவருக்கு മനസ്സിലാകാமல் இருக்கலாம். കാരണം இவருக்கு இப்போ உங்களோட வேல்யூ வர்த்து മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஏன்னா இவரோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்களாகும். அதே மாதிரி உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இவராக இருக்கலாம். ஓகே, அப்போ இவருக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவரோட மைண்டு ஹார்ட்டு திங்க் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் அது நீங்கள் மட்டும்தான். எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு இவரோட மைண்ட் அந்த தாட் வந்துட்டு. கரண்ட்லி இந்த ஒரு முடிவு இவர் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா உங்களோட செல்ஃப் லவ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் இப்போ கரண்ட்லி இவரோட மைண்டில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ரீஸ்டார்ட் வேணும். பட் என்ன தான் நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்கன்னு இவருக்கு தெரியும், நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கணும்னு தெரியும். என்ன தான் சேஞ்ச் ஆனாலும் எப்படியாவது அவங்க காலு கையில் விழுந்தாது எப்படியாவது ஒரு சான்ஸ் எனக்கு தான் கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் இவரோட மைண்டில் இந்த தாட் வந்துட்டு. உங்களோட மெமரிஸில் தான் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் நடந்த எல்லா மெமரிஸும் இவரோட மைண்டில் உண்டு. ஸோ அந்த மெமரிஸை நைட்டு திங்க் பண்ணி தான் இவர் ஒவ்வொரு நாளையும் முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் இவருக்கு நைட்டு டைம் ஆகக்கூடிய ஒரு டைமில் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் ஒரு தாட் வந்தால் ஃபியர் ஆகும். ஃபேமிலியாக நீங்களா என்னால் நான் என் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வரும். பட் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகணும். இவர் ஆக்சுவலி இவருக்கு கரண்ட்லி உங்களை சமாதானப்படுத்தணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும், இவ்வளோ தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு. பட் இருந்தாலும் இவர் ஹீல் ஆகணும். தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க, செல்ஃப் லவ்னு இல்லைங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சேசிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் இருக்குது. அவங்கள ஹீலாக விடுங்க. இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் வேறு, ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியர் வேறு, ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்கள் வேறு. நம்ம லைக் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இங்கே ஒவ்வொருத்தவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னை பொறுத்த மட்டும் எனக்கு ஃபேமிலி கூட இருக்கிறது வரைக்கும் நான் ரொம்ப நேச்சராக தனியாக ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். பட் இங்கே ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டு வேறு. சிலவங்களுக்கு ஃபேமிலி கூட இருக்கிறது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். பட் நம்ம இப்போ ஆக்சுவலி அவர் தான் சரி பண்ணிக்கணும். நமக்கு எது வேணும், நமக்கு எது கூட போனால் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், அவங்கள தான் சரி பண்ணிக்கணும். தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்கள சேசிங் கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, சேசிங் பண்ணுறதா லவ்வுன்னு கிடையாது. ஆத்மார்த்தமான ஒரு லவ்வுங்கிறது சைலண்டாக நம்ம ஒருத்தவங்கள ஆத்மார்த்தமாக நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னா பகவத்கீதையிலையும் அதான் நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தவங்கள ஆத்மார்த்தமாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள ஃப்ரீயாக நீங்கள் விட்டுடுங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அது ட்ரூ லவ்வும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒருத்தவங்களை சேசிங் பண்ணுறது, கால் பண்ணுறது நம்ம ஆத்மார்த்தமாக லவ் நினச்சிட்ருக்கோம். அது லவ்வே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம இங்கே ஒரு மனுஷ பிறவி எடுத்து வந்திருக்கோம். நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற வரைக்கும் நம்மளை டார்ச்சர் கொடுக்குறதும், நெகட்டிவ் ஆக்குறதும், டவுன் ஆக்குறதும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பண்ணுற விஷயங்கள். கரெக்டாக அது நமக்கு ஃபீல் ஆகும். நமக்கு ஹாப்பினஸ்ங்கிறது 100ல் ஒருத்தவங்க இருப்பாங்க. மற்றபடி 99% நம்மளை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டவுன் ஆக்குறவங்களும் நெகட்டிவ் ஆக்குறவங்களும் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. இப்போ நான் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனும் அதே மாதிரி தான் எத்தனையோ சுச்சுவேஷனில் மாட்டிட்டு நிற்கலாம். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கெரியர். அப்போ இந்த பர்சனை ஹர்ட் ஆக்குறதும் டவுன் ஆக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. பட்
தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள ஹர்ட் ஆக்காதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கள சேசிங் பண்ணுறது மட்டும் லவ் கிடையாது. ஓகே, 1000 பேர் அவனை ஹர்ட் ஆக்கினாலும், 1000 பேர் அவனை வந்து கஷ்டப்படுத்தினாலும், நான் அவனை கஷ்டப்படுத்தலையே, நான் அவனை ஃப்ரீயாக விட்டுருக்கேனே, இதுதான் லவ். ஓகே, ஸோ இந்த ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான உங்களுக்கு ஆத்மார்த்தமான லவ் இருக்குது அப்படின்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இல்லைங்க ஒரு நோ கான்டாக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரூ லவ்வாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே 24/7 வந்து நம்ம யூனிவர்ஸுக்கு ஒரு கிராட்டிடியூடோடு இருங்க, ஒரு நன்றி உணர்வோடு இருங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் ஆகும். ஏன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஊனமாக இருக்காங்க, ஒரு ஃபுட் இல்லாமல் இருக்காங்க, போடுற ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் இருக்காங்க. பட் நமக்கு எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற லவ் கூட அது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் தான். நீங்கள் எங்கேயோ பிறந்தீங்க, அவங்க எங்கேயோ பிறந்திருக்காங்க. ஆனால் கரெக்டான ஒரு டைமில் விதி வந்து உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சுருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட காதல் ஆத்மார்த்தமான ஒரு காதலாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு சும்மா ஒரு பர்சனை கட்டாயப்படுத்தாமல், சேசிங் பண்ணாமல், கால் பண்ணாமல் அதை ஃப்ரீயாக விட்டுட்டு யூனிவர்ஸ் கிட்ட போய் உங்கள் ப்ரேயரை வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா யூனிவர்ஸ் எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் தானே கொடுத்தாங்க. பட் யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்டடில் இருக்கக்கூடிய ஒரு டைமில், யூனிவர்ஸ் கூட நம்ம க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு டைமில், யூனிவர்ஸ் இந்த காதலுக்காக ஒர்க் பண்ணுறதையும், இந்த காதலில் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது, இந்த ஒரு போஸ்டோட மைண்டு மாறுதையும் நமக்கு அது ஃபீல் ஆகும். யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க, அது நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ட்ரஸ்ட் யூனிவர்ஸை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யாரையுமே நம்ம வந்து யாரையுமே நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது, யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. எப்பவுமே ஃபிசிக்கல் பாடியை பார்க்காதுங்க. ஒரு சோல் லெவலில் பாருங்கள். அவங்களோட ஃபீலிங்ஸ் வேறே ஆகும். ஓகே, அது வரைக்கும் அவங்க வாரது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். லைஃபுங்கிறது ரொம்ப அழகான விஷயமாகும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க வரக்கூடிய டைம் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாழுங்க. நான் என் லைஃப்பில் எதையுமே திங்க் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணணும், நாளைக்குங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும். நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. 1000 பேர் அவங்கள கஷ்டப்படுத்தட்டும், 1000 பேர் அவங்கள காயப்படுத்தட்டும், பட் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்கள போஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த போஸ்டரோட கரண்ட் எனர்ஜிஸ், கரண்ட் ஃபீலிங்ஸ், கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே, இந்த பாசிட்டிவாக இருங்க, பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னு அழுதி விழிச்சிட்ருக்காதுங்க. ஹாப்பியாக இருங்க. உங்கள் லவ் எங்கேயும் போகாது. உங்கள் லவ் ஆத்மார்த்த லவ்வாக இருந்தீங்க, ஷோராக அது உங்களை தேடி கட்டாயம் வந்துடும். பட் ஹாப்பியாக இருங்க, அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருங்க. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்போர்ட்னால நம்பர்ஸ் மாற்றிடலாம். மேபி ஒரு சிலங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 58 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 48 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 38 ஏஜ் இருக்கலாம். ஓகே தென் நமக்கு இங்கே இம்போர்ட்னான நம்பர் பார்க்கலாம். 4 number 1 number important, 4 number important, 3 number important, 5 number important, 7 number important, 8 number important, 9 number important, 10 number important. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ளீஸஸ் அண்ட் மூமெண்ட் எதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.